லவ் குரு. என்னுடைய பேரு ஹரிணி. காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சாச்சு. நானும் விஷ்ணுவும் 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ளார எப்போவுமே குட்டி குட்டி சண்டைகள் வரும். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பிரிஞ்சலாம் இருந்ததில்லை. ஆனால் இப்போ விஷ்ணு என்னை விட்டு பிரிஞ்சிருவானோங்கிற பயம், அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த மின்னஞ்சல். கொஞ்ச நாளாக அவன் என் கூட ஒழுங்காகவே பேசுறதில்ல. அதுக்கான காரணமாக அவன் சொல்கிறது அவங்க அம்மாவை நாங்கள் ஹரிணி. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு. ஹரிணி தொடர்ந்து பேசினாங்க. அவங்க அம்மா அழுதாங்களா லவ் குரு, நம்ம ஃபேமிலிக்கு லவ்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து சொல்கிறான், எங்களோட கல்ச்சர் வேறு, உன்னோட கல்ச்சர் வேறு. 2 வருஷமாக லவ் பண்ணோம், அதெல்லாம் ஓகே. ஸ்டில் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம், இது காதல் கல்யாணம் அப்படின்லாம் போயிட்டு முடிய போகிறது கிடையவே கிடையாதுங்கிறான். அவனுக்காக நான் என்ன வேணாலும் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறேன். பட் அது எதையுமே அவன் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவனை எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கள் வற்புறுத்திலாம் யாரும் யார் கூடயும் வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை. ஆனால் இது நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆயிடுது. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு. ஹரிணி அண்ட் விஷ்ணு 2 பேரும் 2 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு விஷ்ணு வந்து எங்கள் அம்மா அழறாங்க, இது ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஹரிணியால் அதை ஏற்றுக்க முடியல. எப்படி விஷ்ணுவை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டாங்க. கன்வின்ஸ்லாம் பண்ண வேணாம், நீங்கள் உங்களை முதல்ல கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. கம்பல் பண்ணி இங்கே யாரையும் காதலிக்க வைக்க முடியாது. இன்னைக்கு அம்மா அழறாங்க அப்படிங்கிறதுனால உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் கடைசியாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி கூட உங்களை விட்டுட்டு போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால விஷ்ணு ரொம்ப கெட்டவர்னு நான் சொல்ல வரல. இன்னும் அவருடைய மனதில் ஒரு ஸ்திரமான எண்ணம் இல்லை. அல்லது உங்களை தாண்டி அவங்க அம்மா தான் அவருக்கு முக்கியமாக தோன்றாங்க. அல்லது அவங்க அம்மாவுடைய கண்ணீருக்கான வேல்யூ அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் அவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு முற்படாதீங்க. எப்போதுமே சுயமரியாதை இழந்து வரக்கூடிய காதல் ஸ்திரமான காதலாக இருக்காது. அது நீடிச்சும் இருக்காது. அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளும் கூட. லவ் குரு. என்னோட பேரு அபிநயா. என்னுடைய லவ் பேரு சுகுமார். ரொம்ப நல்லவர், பட் ரொம்ப பொசசிவ். நானும் அப்படிதான் லவ் குரு. அவர் மேலே நானும் பொசசிவ். அதை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். காலேஜில் அவர் எனக்கு சீனியர். 2 பேருமே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். நான் மட்டும்தான் என்னோட கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு. கிட்டத்தட்ட 65 பசங்களுக்கு மத்தியில் நான் ஒரே ஒரு பொண்ணு. நான் என்னுடைய கிளாஸ் பசங்க கூட பேசுறது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரிய வந்ததோ அப்போலேருந்தே நான் பசங்க கூட பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டேன். எனக்கு பிடிச்சு நிறுத்தினா பிடிக்காம நிறுத்தினா அப்படிங்கிறதுலாம் கேள்வி கிடமே கிடையாது. சுகுமாருக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்காது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது லைஃப். பட் இப்போ திடீர்னு எனக்கும் அவருக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள், அடிக்கடி என்கிட்ட கோவப்படுறாரு, மனஸ்தாபங்கள் அதிகமாகிட்டே போகுது. என்ன காரணம்னு தெரியல, பேசியும் தெரிஞ்சுக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் தான் மெயில் பண்ணியிருக்கேன். நாங்கள் அபிநயா. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு. எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னா, அவர் என்கிட்ட கோவப்படாமல் அன்பா இருக்கணும். சண்டைகள் வர்றது சகஜம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவையில்லாமல் சும்மா சும்மா கோவப்படுறாரு. அவர் மேலே உயிரியே வச்சிருக்கேன் லவ் குரு. பயமா இருக்குது அவருடைய கோவம் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சிருமோன்னு. என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அபிநயாவுக்கு. ஒரு சில வார்த்தைகள் கூடவே சுகுமாருக்கும் சேர்த்து. அபிநயா அண்ட் சுகுமார் 2 பேருமே பரஸ்பரம் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பயங்கர பொசசிவ். சுகுமாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதை கூட நிறுத்திட்டாங்க அபிநயா. பட் இப்போதைக்கு சுகுவுக்கும் அபிநயாவுக்கும் இடையில் நிறைய மனஸ்தாபங்கள், அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. இந்த கோபம் எங்க தன்னை சுகு கிட்டேருந்து பிரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா பயப்படுறாங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. முதல் விஷயம், இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. காதலில் ஒரு உயிர்ப்பு தன்மை அவசியம். கண்டிப்பாக பொசசிவ்னஸ்ங்கிறது முக்கியம்தான். பட் பொசசிவ்னஸ் அப்படிங்கிற பேரில் உங்கள் மேலே ஒரு சில விஷயங்கள் இம்போஸ் பண்ணப்பட்டால் அப்போதைக்கே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடணும், தப்பு கிடையாது. அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், நம்ம உரிமை இருக்கிற இடத்துல தானே கோவப்பட முடியும் அப்படின்லாம் சொல்லி சமாளிக்க முடியாது. சுகு மாதிரியான நண்பர்களுக்கு சொல்கிறேன், உரிமை இருக்கிற இடத்துல நிறைய அன்பையும் காட்டலாம் பிரதர். ஒரு சில பேர் நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அதுக்காக நம்ம அதை அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது. நம்மக்கிட்ட திரும்ப அவங்க காயப்படுத்த சொல்லலை அப்படிங்கிறதுனால நம்ம அவங்கள காயப்படுத்தலை அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த காயங்கள் மட்டும் தான் நம்மக்கிட்ட மிஞ்சிருக்கும், நாம் அவங்களுக்கு கொடுத்த காயங்களை விட 2 மடங்காக. ஸோ சுகுவுக்கும் சொல்கிறேன், அபிநயாவுக்கும் சொல்கிறேன், விட்டு கொடுக்காதீங்க, நிறைய விட்டு கொடுக்காதீங்க. தட் இஸ் அ லிமிட். காயப்பட்டால் அது வலிக்குதுங்கிறத உணர்த்துங்க. உணர்த்தாமலே இருந்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா ஆண்கள் அப்படி தான் எடுத்துப்பாங்க. டேக் இட் அஸ் கிராண்டட்னு கிடையாது, அது அவங்களுடைய இயல்பு. அதே மாதிரி கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமைன்னு நினைக்காதீங்க. அன்பு கூட உங்களுடைய உரிமை தான். அந்த அன்பை நிறையா காட்டுங்க. ஏன்னா ஒருத்தங்க நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுடைய யாருமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் நம்முடைய காயம் அவங்கள முழுமையாக நம்மக்கிட்டே இருந்து பிரிச்சிடும் போது உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம்.
அதுதான் நிதர்சனம். லவ் குரு, எனக்கு 24 வயதாகுது. நான் லவ் பண்றவங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 11 வயசு வித்தியாசம். ஆமா, 11 வயசு சின்ன பொண்ணு அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க அவங்களுக்கு இப்போ என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு தடுமாற்றம், ஒரு கன்ஃபியூஷன், அதான் மின்னஞ்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத நண்பர் மின்னஞ்சல் பண்ணியிருக்காரு. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. நீங்களே சொல்லிட்டீங்க இது தப்பு, மனசுக்குள்ளார தடுமாற்றம் அதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம், 24 வயசுல உங்களுக்கு லவ் வருது தப்பு இல்லை. ஆனால் 13 வயசு பொண்ணு மேல லவ் வரும்போது அந்த 13 வயசு பொண்ணு உங்களை எப்படி பார்க்குறாங்க, ஆனால் அந்த 13 வயசு பொண்ணுக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா, அந்த 13 வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரிய வந்ததுன்னா அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க. ஏன் இன்னும் நம்முடைய சமூகத்தில் காதல் பற்றின ஒரு விழிப்புணர்வு வரல? எது காதல், எது ஒரு ஈர்ப்பு, அதை தாண்ட பல பல உணர்வுகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் இன்னும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல? இந்த மாதிரி பல கேள்விகள் எழுது. இந்த நண்பருக்கு மட்டுமல்ல, இதே போல மனசுக்குள்ளார பல குழப்பங்களை வச்சுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. நமக்குள்ளார வரக்கூடிய சின்ன சின்ன சலனம் சபலம் இதெல்லாம் எப்படி லவ் குரு காதலாகும்? இதெல்லாம் இச்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் நமக்குள்ளார அது வரும்போது நாமளும் அதை காதல் அப்படின்னு சொல்லி ஒரு முகமுடி போட்டு மறைச்சிக்க தான் ட்ரை பண்ணுவோம். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அந்த பெயர் குறிப்பிட விரும்பாத நண்பருடைய உணர்வை நான் கொச்சப்படுத்த விரும்பல. பட் அட் த சேம் டைம் ஒரு 24 வயசு பையனுக்கு ஒரு 13 வயசு பொண்ணை பார்த்து காதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உணர்வை நியாயப்படுத்தினார் அப்படின்னா, நம்முடைய சமூகத்துல குழந்தைகளை மற்றவர்களை நம்பி, குறிப்பா அவங்களை விட 1 வயசு 2 வயசு இல்ல 15-20 வயசு மூத்தவங்க கிட்ட கூட பழகிறதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் காதலுக்கான இடம் என்ன, குழந்தைகளுக்கான இடம் என்ன, நம்முடைய உணர்வுகளை நம்ம ஏன் நேம் பண்ண தெரியாம இவ்வளவு குழம்பி கன்ஃபியூஸ் ஆகிறோம்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும்போதே நம்முடைய வீட்டில் நம்முடைய ஒரு தங்கை ஒருத்தங்க அப்படி இருந்து வேற யாரோ ஒரு நபருடைய பார்வை நம்முடைய தங்கை மேல அப்படி பட்டா, அல்லது நம்ம வீட்டு குழந்தை மேல அப்படி பட்டா நம்மளால அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏன் நம்ம முன்வைக்க தயங்குறோம்? எல்லோருமே இப்படி தங்களை கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணலைன்னா இந்த சமூகம் ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு சொல்ல விரும்புறேன். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத அழுத்தமா பதிவிட விரும்புறேன். அந்த நண்பர் அப்படிப்பட்ட உணர்வுகள்ல இருந்து மீண்டு வரணும். இது ரொம்ப தப்பு அப்படிங்கறத அவரே உணரணும். அவருக்கு வேற அட்வைஸே என்னால சொல்ல முடியல இந்த இடத்துல. தட்ஸ் இட். லவ் குரு, என்னோட பேரு ஆனந்த். திருநெல்வேலியிலேருந்து இந்த மெசேஜ்ல உங்களுக்காக அனுப்பியிருக்கேன். சவுத் இந்தியாவில் இருக்குது திருநெல்வேலி, ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இது என்ன கிண்டல் நிறுத்துகிறதா இல்லை உண்மையாவே லவ் குரு அப்படிங்கிறதுனால சவுத் தமிழ்நாடு கூட தெரியாம இருக்கும், சென்னையை தாண்டி வேற எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களான்னு தெரியல. ஆனந்த், திருநெல்வேலிலாம் நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய காலேஜ் லைஃபே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தான். லயோலால படிக்க போறேன் லவ் குரு. ஆமாம், 12th முடிச்சிட்டேன். சென்னையில் ஜாயின் பண்ண போறேன். அண்ட் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பற்றி பேசணும். அதற்காக தான் இந்த மின்னஞ்சலே. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் தான் மீட் பண்ணோம். அதுக்கு பிறகு நான் தான் ப்ரொப்போஸ் பண்ணேன். அவங்க ஒரு குழந்தை மாதிரி, அதுதான் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 பேருக்கும் இடையில சில விஷயங்கள் செட் ஆச்சு, பல விஷயங்கள் செட் ஆகல. அதனால தானோ என்னவோ அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவளை நேரில் பார்த்தது November 23rd of 2014. நான் சென்னை வந்தேன் என்னுடைய அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் May 5th of 2015. இதற்கிடைப்பட்ட இந்த 5 மாசத்துல அவளும் என்னுடைய காதலை ஏத்துக்கிட்டா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட திட்டினாங்க, மச்சி சென்னை பொண்ணுடா நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் கிடையாது லவ் குரு. உண்மையாவே சொன்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டா. இந்த வேர்ட்ஸ் என்னவோ ரொம்ப கிளீஷேவா இருக்கும், பட் இட்ஸ் ட்ரூ. 3வது தடவை அவளை திருவாண்டத்தில் வச்சு மீட் பண்ணேன். ஒவ்வொரு டைமும் நான் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் போவேன். அவளை பார்க்கும்போது அப்படியே ஒரு குழந்தை தவழ்ந்து வர மாதிரி. ஆமா, தெரியல, அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா லவ் குரு நீங்க? அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், அதை நம்ம உணரும் போது 10,000 வருஷம் அவ கூட நம்ம வாழ்ந்தோம் அல்லது வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த மாதிரி தான் லவ் குரு. அவ அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, லவ் குருவில் நான் இந்த கதை கேட்டேன் அந்த கதை கேட்டேன்னு. நீங்க எனக்கு இந்த மெயில வாசிக்கும் போது இதை கேட்டுட்டு அவ எனக்கு கூப்பிட்டு சொல்லுவா, ஏய் நம்மள மாதிரியே ஒரு லவ் ஸ்டோரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவ என்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும். அதுக்காக தான் இந்த மின்னஞ்சல்னு ரொம்ப கியூட்டா பியூட்டிஃபுல்லா ஒரு மின்னஞ்சல் எழுதியிருக்கிறாரு ஆனந்த். நன்றி ஆனந்த். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அனிதா என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. லவ் குரு, நான் இன்னைக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த மின்னஞ்சல் இந்த மாதிரியான ஒரு மாநகரத்தில் பேருந்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆமா லவ் குரு, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு பெண்ணால கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அதுவும் குறிப்பா இந்த எம்டிசி பஸ்ஸஸ்ல எல்லாம்.
பக்கத்தில் நின்று யாராவது ஒருத்தங்க இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். அதுவும் பீக் ஹவர்ஸில் கூட்டம் நெரிசலில் இருக்கும்போதெல்லாம் கேள்வியே கேட்க முடியாது. கூட்டம் இப்படி அள்ளுதுமா, அதுக்கு என்ன பண்ணுறது, வேணும்னே வந்தால் உன் மேலே இடிக்கிறேன் அப்படிங்குவாங்க. அதையும் மீறி ஒரு பெண் குரல் கொடுத்தானா அவளுக்கு சப்போர்ட்டிவாக யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? முதல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் சப்போர்ட் பண்ணி பேசணுமே, அதுவே நடக்காது. அப்புறம் எப்படி ஆண்கள் கிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்க முடியும்? ஒரு சில விஷயங்கள் மனம் விட்டு பேசணும்னாங்க. அனிதாவின் வார்த்தைகள் தொடர்ந்து வருது ரேடியோ சிட்டிக்காக. மாநகர பேருந்துகளில் பெண்கள் பயணிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அனிதா பேசினாங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. எத்தனையோ செய்திகள் படிக்கிறோம் லவ் குரு. பெண்களை ஹராஸ் பண்ணாங்க, ரேப் பண்ணாங்க, ப்ரூட்டலாக கொன்று வீசினாங்க அப்படின்லாம். அது படிக்கும்போது கொந்தளிக்கக்கூடிய அதே சமூகம் தான் ஒரு பேருந்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறைசவும் செய்யுது. எல்லா ஆண்களையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல, ஆனால் பல ஆண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. நீங்க உரசக்கூடிய ஒரு பெண்ணுடைய இடத்துல உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உங்களுடைய அம்மாவையோ சகோதரியோ வச்சு பாருங்க. 2 அடி தள்ளி நிற்கணும்னு தோணும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும். கூட்டத்தில் இடிக்கிறது ஒரு வகை, இடிக்கிறதுக்காகவே கூட்டமான பஸ்ல ஏறுறது மற்றொரு வகை. அப்படிப்பட்ட ஆண்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பேருந்து பயணம்ங்கிறத ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பாதுகாப்பற்றதா இருக்குதுங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் லேடிஸ் ஸ்பெஷல் விட்டுருக்காங்களா, அதில் ஏறி போக வேண்டியதானே அப்படின்னா, எத்தனை லேடிஸ் ஸ்பெஷல் ஓடுது? இல்லை எத்தனை ஊரில் லேடிஸ் ஸ்பெஷல் ஓடுது? சென்னை மாதிரி கோவை மாதிரி மாநகரங்களில் மட்டும்தான் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் இருக்குதா என்ன? மற்ற ஊரில் பயணிக்கிறவங்களாம் பெண்கள் இல்லையா என்ன? ஸோ பெண்களை இடிக்காமல் இருக்கணும்னா அவங்க லேடிஸ் ஸ்பெஷலில் தான் போகணும் இல்லையா? பொது பேருந்தில் வந்தால் பெண்களை இடிக்க தான் செய்வீங்க, ஒரச தான் செய்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் எப்படி பெண் உரிமை பற்றி, பெண் விடுதலை பற்றி, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டா அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் பேச முடியும் சொல்லுங்க? அது எல்லாமே ரொம்ப ஃபேக். முதல்ல சக தோழிகளை, சக சகோதரிகளை மதியுங்க. அதுக்கு பிறகு மற்ற மாநிலத்தில் நடக்கிறத பற்றி பேசுங்கன்னாங்க. ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அனிதாவுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும்னு தோணுது. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமாக கேட்க லாக் பண்ணுங்க planetRadioCity.com. அங்கே ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சி நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க.